வணக்கம். இது தெற்கின் குரல். நான் டி. அருள் எழிலன். திராவிட இயக்கத்திற்கும் திமுகவுக்கும் திரைத்துறைக்குமான தொடர்பு நீண்டது நெடியது. அரசியலும் சினிமாவும் இணைந்தே பயணித்து வந்துள்ளதை திராவிட இயக்க அரசியலில் நாம் பார்க்க முடியும். இன்று முதல்வராகியிருக்கும் விஜய் அவர்கள் கூட திரைத்துறையிலிருந்து தனது நடிப்பின் மூலமாக, அதன் மூலமாக கிடைத்த பாப்புலாரிட்டியின் மூலமாகத்தான் அரசியலுக்கு வந்து வென்றிருக்கிறார். ஆனால் அவரது ரசிகர்கள் தொண்டர்களாக மாறியிருக்கிறார்களா என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். இன்றைய ஆட்சி முறை பற்றியும் இது தொடர்பான விமர்சனங்களாக நம்மோடு பேசுவதற்காக அல் அலீம் புகாரி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசுவோம். வணக்கம். 21 நாட்களுக்கு பின்னர் இரண்டாவது முறையாக திருச்சியில் வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. ஆனால் அது ஒரு முதல்வரோட பேச்சா இல்லாமல் இன்னும் ஒரு நடிகர் ரசிகர்களுக்கு பேசின மாதிரி தான் இருந்தது. அப்போது இயல்பாக ஒரு கேள்வி எழுது. ஒன்று, ரசிகர்களை தொண்டர்களாக கன்வெர்ட் பண்ணுறதுல அவர் பின்தங்கி இருக்காரா, தோல்வி அடைஞ்சிருக்காரா அப்படின்றது ஒன்று. இன்னொன்று, நடிகராக இருந்து அவர் முதல்வராக கன்வெர்ட் ஆகியிருக்காரா அப்படின்ற கேள்வி ஒன்று. எப்படி பார்க்குறீங்க? அவர் இந்த ஆட்சி கட்டலுக்கு வந்ததற்கு அவருக்கு மிகப்பெரிய பலமாக இருந்தது அவருடைய ரசிகர்கள் தான். நிச்சயமாக. நீங்கள் எம்ஜிஆருக்கு அண்ணாவுக்கு பின் திமுக அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் பகுத்தறிவு கட்சியான திமுகவிலிருந்து வெளியே வந்த எம்ஜிஆர் அவர்கள் பகுத்தறிவுக்கு எதிரானதாக பார்க்கப்படும் பச்சை குத்துதலை தன்னுடைய தொண்டர்களுக்கு வந்து இரட்டையிலையை குத்துங்க அப்படின்னு சொன்னார். அப்படி சொன்ன உடனே பகுத்தறிவுக்கு எதிரான அந்த பச்சை குத்துதலை அவரோடு இருந்தவர்கள் எல்லாம் குத்துனாங்க. நம்ம பல திரைப்படங்களில் பார்த்துருக்கோம். இன்றைக்கும் நிறைய வயசான பழைய டிக்கெட்டுங்கள்லாம் வந்து குத்தி வச்சுருப்பாங்க. அதை செய்ததற்கு காரணம் எம்ஜிஆரிடம் இருந்தவர்கள் தொண்டர்கள் அல்ல, அவர்கள் ரசிகர்கள் அப்படின்னு அந்த எழுதின அந்த வாக்கியம்தான் இப்போது விஜயை பார்க்கும் பொழுது விஜய் பேசிய இந்த பேச்சுக்கு காரணம் அவர் இன்னும் முதல்வராகவில்லை, அவர் இன்னும் நடிகராகத்தான் இருக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்க முடிஞ்சு. இன்னொன்று நீங்கள் கூர்ந்து கவனிச்சா அதில் என்ன புரியுது அப்படின்னா, பொதுவாக சோசியல் மீடியாவில் விஜய்க்கு எதிராக வரக்கூடிய கருத்துக்களை உட்காந்து விஜயை படிப்பார் போல தெரியுது. கடைசியாக நடந்த இந்த ஜென்சி மீட் வரைக்கும் அவர் அதை மனசில் வச்சுக்கிட்டு பேசுகிறார். ஆமாம். அதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தற்கூரின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா போகிற போக்கில் சின்ன பசங்க சொல்லிட்டு போகிற விஷயங்கள். இதெல்லாம் அவசியமாக அவர் மீது வைக்கப்படும் நிர்வாகம் சார்ந்த matters that are pertaining to administration வந்து he is not ready to address. எதுக்குமே பதில் சொல்லல. எதுவும் ஒன்றுத்துக்கு கூட அவர் வந்து சூலூர் கற்பழிப்பு கொலையில் இருந்து ஆரம்பித்து, பஸ்ஸு பற்றாக்குறையில் ஆரம்பித்து, தொடர் மின்வெட்டுகளில் தொடர்ந்து வந்து அவருடைய மக்கள் வந்து ஆய்வுங்கிற பேரில் நடத்தக்கூடிய அட்ராசிட்டிஸ் வரைக்கும், ஆட்சிக்கு வந்து 3 நாளில் கேன்சல் ஆன டெண்டர் வரைக்கும் எதை பற்றியும் அவர் வந்து பேச தயாரில்லை. இதில் ஒன்று கவனிச்சிங்கன்னா, ஆக்சுவலாக இது நமக்கு தான் அசிங்கம் நான் நினைக்கிறேன். அவர் என்னதான் ஒரு முதலமைச்சராக இருந்தாலும் இனிமேல் போட்டி டிவிகேவுக்கும் திமுகவும் தான் என்று சொல்லும் பொழுது அது தான் திமுகவுக்கு ஏற்பட்ட இழுக்காக பார்க்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, இந்த இப்போ ஜென்சி மீட்டும் நடக்கும்போது என்ன இளங்கோ சார் வந்து ஒரு அருமையாக ஒரு விஷயம் பேசினார். அதை கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அவர்களுக்கு அவர்கள் பாணியில் பதிலடி கொடுங்கள், ஆனால் அவர்களுடைய மொழியில் பதிலடி தராதீர்கள் அப்படின்னார். இதுதான் திமுக. அந்த ஒரு கண்ணியத்தை ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடிய உங்களிடம் இருந்து நாங்கள் எதிர்பார்க்கிறோம்னு சொல்லி தான் ஒரு ஆளுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னால், இவர் என்ன, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி உள்ளபடி அந்த நேற்று ஸ்பீச் பார்க்கும்போது எனக்கு ஒரு திருப்தி. சிஎம்மாக இவர் இதுதான், இவருடைய இதாண்டா இவர் போஸ் பாருங்கடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸில் இருந்து அவர் என்ன பேசினார் அது வரைக்கும் நம்மளால் வந்து தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. எந்த அளவுக்கு இவரிடத்தில் அக்கௌண்டபிலிட்டி இல்லை, எந்த அளவுக்கு இவரை பற்றி வந்து இவருக்கு வந்து அதை பற்றி எண்ணமே இல்லைன்னா, கொஞ்சம் பக்கத்தில் தான், திருச்சிக்கு கொஞ்சம் பக்கத்தில் தான் ஏடிஎம்கே நபர் ஒருத்தர் வந்து சூசைட் பண்ணுறார். அவர் என்ன காரணம் சொல்கிறாரு, அந்த கும்பகோணத்தில் இருக்கிற அந்த அதிமுக பிரமுகர் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் கட்சியை விஜய் உடைக்கிறார். குறைந்தபட்சம் இவர் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பார்ல ஒரு ஸ்கிரிப்ட், அந்த ஸ்கிரிப்டில் வந்து பாவம் ஒருத்தர் வேறு செத்துட்டான் சூசைட் பண்ணி, இந்த பாயிண்ட் வேணும் எடுத்துருக்கலாம். ஆனால் விஜயுடைய முழு பேச்சை பார்த்தீங்கன்னா, ஒரு சிஎம் ஆகிறதுக்கு முன்னால் அவர் யூஸ் பண்ண கான்செப்ட் வந்து விக்டிம் கார்டு கான்ஸ்பிரசி தியரி. அகைன் இப்போவும் அதே விக்டிம் கார்டு கான்ஸ்பிரசி தியரி. ஆனால் அதில் சின்ன மாற்றம் அதே மாதிரி இல்லை. இப்போ ஆணவமும் அகம்பாவமும் இலக்காரமும் அதிகமாக இருக்கு. ரொம்ப திமிரு, கொடூரமான பதவியால் வந்துருச்சு. இன்றைக்கும் மைனாரிட்டி கவர்மெண்ட் தான், ரொம்ப சீன்லாம் கிடையாது. இது வந்து தலைவர் வந்து அமர வைத்திருக்கக்கூடிய ஆட்சி. அது தலைவர் வந்து உங்களை அடிக்கடி சொல்றது உண்டு, உங்களை அமர வைத்திருப்பது உங்களை ஆள வைப்பதற்காக அல்ல, உங்களை அம்பலப்படுத்துவதற்காக. அது வந்து இந்த ஸ்பீச்சை பார்த்து ரொம்ப திருப்தி ஆகிட்டேன். அப்பா, இவர் தலைவர் சொன்னது 100% கரெக்டா, எவ்வளவு பெரிய ஒரு அரசியல் மேதாவி அவர் அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சிக்க முடிஞ்சு. அப்போ பக்கத்தில் தான் ஒரு நபர் இறக்குறாரு, செய்தித்தாள்களில் வருது, தீக்குளித்து இறக்குறார். எதுக்கு அப்படின்னா,
அதிமுக என்கின்ற கட்சியை நீங்கள் வந்து இப்படி கலைபரம் செய்து அந்த கட்சியை வந்து இல்லாமல் ஆக்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த எம்எல்ஏக்கள் போனாங்க இல்லையா, அதை எதிர்த்து அவர் வந்து அதை பண்ணது யாரு, அதை எக்ஸிக்யூட் பண்ணது யாரு? ஆபரேஷன் ஆதவன்னு நடந்து கொண்டிருப்பதாக நேற்று கூட செய்தித்தாள்கள்லையும் செய்திகள்லையும் பார்க்க முடிஞ்சு. ஒரு எம்எல்ஏக்கு 50 கோடி மேனிக்கு வந்து 500 கோடிக்கு 10 எம்எல்ஏங்கிற கணக்கெல்லாம் இதெல்லாம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து தமிழ்நாடு இஸ் விட்னஸிங். இது வந்து அவர் கொஞ்சம் கூட வாய் கூசாமல் ஒரு முதலமைச்சராக இருப்பதற்கு தகுதி இல்லாமல் ஒரு பேச்சு. மெஜாரிட்டி இருக்குல்ல, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள் எல்லாரும் போய் மெஜாரிட்டியே கொடுத்துட்டாங்க. அப்புறம் ஏன் இந்த குதிரை பேரத்தில் ஈடுபடுறாங்க? இல்லை, அவர் இது வந்து யாருக்கு வெக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், இது நீங்களும் நானும் கேட்பதை விட அப்புறம் ஏன் குதிரை பேரத்தில் போகிறேன்னு சொல்லி விசிகாவும் கம்யூனிஸ்ட் தான் கேள்வி கேட்கணும். நியாயமாக பார்த்தா நாங்களே ஒரு அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்துருக்குறோம், நாங்களே ஒரு ஆதரவை கொடுத்துருக்குறோம், அப்புறம் இருந்து ஏன் இந்த அசிங்கத்தை பண்ணுறீங்க அப்படின்னு அவங்க கேட்கணும். அவங்க கேட்க மாட்டாங்கன்றதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இந்த குதிரை பேரம் இது குதிரை பேரமே அல்ல என்று நியாயப்படுத்துகிறார்களே. காங்கிரஸ் நியாயப்படுத்துகிறது, விடுதலை சிறுத்தை நியாயப்படுத்துகிறது, கம்யூனிஸ்ட் நியாயப்படுத்தலை. இஃப் ஐ எம் நாட் ராங், அவங்க அது சரியில்லை, அது தப்புன்னு சொல்கிறாங்க. ஜோதிமணிங்கிற ஒரு தனிநபர் மட்டும் இது தப்பு அப்படிங்கிறாங்க. மற்றபடி மாணிக்கம் தவிர அது சரி என்கிறார். இதுவே 2017 வந்து தேர்தல் முடிஞ்சு கர்நாடகாவில் ஒரு யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காம இதே மாதிரி நடக்குது. காங்கிரஸும் குமாரசாமியும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறார்கள். நல்லா பாருங்க, வரலாற்றிலும் சட்டத்திலும் எப்படி இருக்கு தெளிவான்னு. 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறாங்க. 2018 அடுத்த வருஷம் 2018 பாஜக ஒரு சேட்டையை கொடுத்து என்ன பண்றாங்கன்னா 17 காங்கிரஸ் எம்எல்ஏக்களை வந்து ரிசைன் பண்ண சொல்றாங்க. இவங்க ரிசைன் பண்றாங்க 17. இது எப்படி அப்படியே சேம் தான். இப்போ இந்த 4 பேர், இங்க 17 பேர். இவங்களை தாவேக ரிசைன் பண்ண சொல்லுது. அவங்களுடைய மேலிடம் பாஜக இங்கே அவங்கள ரிசைன் பண்ண சொல்லுது 17 பேரை. இந்த இடத்தில் இங்க எப்படி காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஜேசிடி பிரபாகர் இருக்காரு, அங்க ஒரு ஜேசிடி பிரபாகர் இருந்திருப்பார்ல, அந்த ஸ்பீக்கர் என்ன செய்யறாரு அப்படின்னா, இவங்களுடைய ராஜினாமாவை வாங்கி கொள்கிறார். காங்கிரஸ் ஆதரவு சபாநாயகர் இந்த ராஜினாமை வாங்கி கொள்கிறார். இங்க காங்கிரஸ் ஆதரவு சபாநாயகர் என்ன செய்யறாரு அப்படின்னா, இது ராஜினாமா வாங்க முடியாது, உங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணுவேன், டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டார். இது உச்சநீதிமன்றத்துக்கு செல்கிறது. அவளுக்கு அது டிஸ்குவாலிஃபை பண்ணி சும்மா பண்ணல. அவர் 17 பேரை டிஸ்குவாலிஃபை பண்ணி அடுத்த 2022 தான் அடுத்த தேர்தல். அந்த 22 தேர்தல் வரைக்கும் நீங்க தேர்தலில் நிற்க முடியாதுன்ட்டார். இதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் போறாங்க. அப்போது உச்சநீதிமன்றம் தீர்ப்பு தருகிறது. காங்கிரஸ் தான் கபில் சிபல் வரைக்கும் வச்சு என்கேஜ் பண்ணி எடுக்கப்பட்ட நடவடிக்கை சரி என்று வாதிடுகிறது. இங்க அவங்க ரிசைன் பண்ணது சரின்னு வாதிடுறாங்க. அங்க அவங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணது சரின்னு வாதிட்டாங்க. உச்சநீதிமன்றம் என்ன சொன்னது என்பதுதான் இப்ப விஜய்க்கு பேச்சு. விஜய்க்கு நம்ம சொல்ற பதில் என்னன்னா, அப்போது உச்சநீதிமன்றம் என்ன சொன்னது என்றால், அவர்களை தகுதி நீக்கம் செய்தது செல்லும். அது என்ன ஒரு வார்த்தை ஒன்று எக்ஸ்ட்ராவா சொல்லிச்சு உச்சநீதிமன்றம். ரெசிக்னேஷன் cannot be used as a tool to avoid actions from anti-defection law. கட்சித்தாவல் தடுப்பு சட்டத்திலிருந்து வரக்கூடிய நடவடிக்கைகளை தவிர்த்து கொள்வதற்காக இந்த ராஜினாமா என்பதை ஒரு கருவியாக நீங்கள் பயன்படுத்த முடியாது. இது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. இது ஒரு சட்டம். இட்ஸ் a case law. இது இந்த 4 பேருக்கு பொருந்தாதா? தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் நடந்தது இது விஜய்க்கு தெரியாதா? சட்டத்தின்படி நடக்கிறது என்கிறார், கான்ஸ்டிடியூஷனின் படி நடக்கிறது என்கிறார். விஜய் அவர்களே, நீங்க கற்பனை செஞ்சுக்கிறீங்க. உண்மை என்ன தெரியுமா? இவர் ஒரு கற்பனை பண்ணிக்கிறார். இதை குஜராத்தாவும் தன்னை மோடியாவும் அவர் நினைச்சுக்கிறார். இதான் உண்மை. இப்போ இந்த ராஜினாமா பண்ணியிருக்கவங்க தப்ப முடியாது இல்லையா? அதாவது சட்டம் இன்னைக்கு கூட அதிமுக எம்பிகள்லாம் அதெல்லாம் பேசியிருக்கிறாங்களே, சட்டத்தின் பார்வையில் இது எவ்வளோ பெரிய தப்பு, சட்டம் பதில் சொல்லும் அப்படின்னு. இப்போ அவங்க உச்சநீதிமன்றம் செல்லும் பொழுது ஏற்கனவே இதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்குது பிரசிடென்ஷியல். இப்போ அவங்களுக்கு அதை பற்றி பிரச்சனையே இல்லையே. இப்போது ஆப்ரேஷன் ஆதவில் ஈடுபட்டு இருக்கிற இவங்களுக்கு இந்த 3 பேர் வர முடியாது, இவங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட அவங்களுக்கு அதை பற்றி தாவே அக்கறையே இல்லையே. அவங்களுக்கு இப்போ மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணணும்னா 115 ப்ரூவ் பண்ணால் போதுமே. இப்போ ஆல்ரெடி 4+1 இல்லை, 5 இல்லை, இருக்கிறதுல ப்ரூவ் பண்ணா 115 வரைக்கும் வந்தாலே போதுமே. அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ அதுதான் முக்கியம். தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது இவர்களே வருவாங்களா, இல்லை வேற யாராவது போட்டு நம்ம தேர்ந்தெடுக்க வச்சு எங்கள் கட்சி ஆளுங்களே போட்டு விசில் நிற்க வச்சு ஜெயிக்க வச்சிடலாமா அப்படிங்கிறது அவங்க பார்த்துக்க போகிறாங்க. இல்லை தாவேக்காக்கு லாஸ் இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க. அது சட்டவிரோதமாவது அரசியல் சட்டத்துக்கு எதிராவது அது போனால் போட்டு இதை பற்றி நம்மளுக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற நிலைப்பாட்டில் அவர்கள் இருக்கிறார்கள். அப்படின்னா விஜய் என்ன நினைக்கிறார்? தன்னை நரேந்திர மோடியாக நினைத்துக் கொள்கிறார். தமிழ்நாட்டை அவர் குஜராத்தாக நினைத்துக் கொள்கிறார். எப்படி நம்ம இதை சொல்கிறோம் அப்படின்னா, நரேந்திர மோடியுடைய பேட்டர்னை பார்த்தீங்கன்னு வைங்களேன், அவர் என்ன செய்வார் அப்படின்னா, தேர்தலுக்கு முன்பாக சாத்தியம் ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்குது, என்ன இது ரஷ்யாவுடைய கரன்சி விழ மாட்டேங்குது, அமெரிக்காவுடைய கரன்சி விழ மாட்டேங்குது, இந்தியாவுடைய கரன்சி மட்டும் உங்களுக்கு விழுந்துகிட்டே இருக்கே, எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது என்று சொல்லும் பொழுது இந்தியாவுடைய கரன்சிக்கு நிகரான டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வெறும் 60 ரூபாயில் நின்றுட்டு இருந்துச்சு. இப்போ கிட்டத்தட்ட 100 ரூபாய்க்கு நெருங்க போகுது, 95 ரூபா தாண்டி போய்கிட்டு இருக்கு. இப்போவும் அவர்கிட்ட நீங்கள் போய் காரணம் கேட்டிங்கன்னா ஜவஹர்லால் நேரு எழுப்புவார். சவக்குழியிலேருந்து ஜவஹர்லால் நேரு எழுப்புவார். எந்திரிச்சு நேரு தான் பதில் சொல்லணும். அதே தான் விஜய். நான் ஒரு ஹோட்டலுக்கு போனேன், அந்த ஹோட்டலில் ஒரு பேரர் வந்தான், சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொன்னேன், அவன் தேங்க்யூ ரொம்ப சந்தோஷம்னு அந்த கிரெடிட்ஸ் அவன் எடுத்துக்கிட்டான். இது எவ்வளோ காமெடியாக இருக்குது. சாப்பாடு நல்லா இருக்குன்னா அந்த கிரெடிட் பேரருக்கு போகணுமா குக்குக்கு போகணுமா?
இதை கேட்டது யாருன்னா நரேந்திர மோடி. ஏன் கேட்டாருன்னா, விண்வெளியில் வந்து ராக்கெட் ஏவி வந்து சாதனை பண்ணால் அந்த அந்த கிரெடிட் வந்து சோனியா காந்திக்கு போகணுமா இல்லை வந்து விஞ்ஞானிகளுக்கு போகணுமா என்று கேட்டவர் யார்? நரேந்திர மோடி. அதுவே அவர் பிரதமர் ஆகிட்டு சந்திராயன் 2 இஃப் ஐம் நாட் ராங் அது போய் லேண்ட் ஆகும்போது எல்லாம் மக்கள் பார்த்துட்டே இருக்காங்க டிவியில், அது போய் லேண்ட் ஆகும்னு. திடீர்னு க்ளோஸ் பண்ணி இவரை காட்டுறாங்க, இவர் 2 கொடி வச்சு இப்படி அசைச்சிட்டு இருக்காரு. இவர் தான் அதை சொன்னார். அப்போ அதே விஜய் ஆட்சிக்கு வந்த மறுநாளே அப்படின்னாரு. அந்த மறுநாளுக்கு மீனிங் என்னன்னு தெரியல நம்மளுக்கு. ஆட்சிக்கு வந்த மறுநாளே அப்படின்னாரு. இப்போ என்ன பண்றாரு? டைம் வேணுங்கிறார். சரிங்க, நான் ஒரு வாதத்துக்கு கேட்குறேன். ஒரு நாள் செய்வேன் அப்படின்றாரு. அதுதான் சொல்றேன், மறுநாள்ன்றது ஒரு நாள் இல்லையா? இப்போ இந்த ஒரு நாள் மறுநாள் இல்லையா? அப்போ அந்த ஒரு நாள் மறுநாள் இல்லையா? இப்போ நான் என்ன தெரியுமா கேட்குறேன், ஒரு நியாயமான விஷயம் கேட்குறேன். சரி சார், உங்களுக்கு வேணாம், எனக்கு வேணாம், அடுத்த மாதத்துக்கு கேட்கலாமா உங்களை? எப்போத்துலேருந்து நீங்கள் பொறுப்பு? எது வரைக்கும் திமுக பொறுப்பு? ஒரு எல்லையை போடுங்க, ஒரு லாஜிக்கல் கன்க்ளூஷன் இருக்கணும்ல. ஏன் இதை பயந்து கேட்குறேன்? திரும்பவும் சொல்கிறேன், இதை பயந்து ஏன் இவர்கிட்ட கேட்குறோன்னா, இந்த லாஜிக்கல் கன்க்ளூஷனை ஏன் விஜய் கிட்ட கேட்குறோம் அப்படின்னா, ஒரு மனுஷன் இந்தியாவில் 13 வருஷமா எல்லாத்துக்கும் நேரு தான் காரணம் சொல்லிட்டு இருக்காரு. 13 வருஷமா ஆட்சியில் இருக்கார். சமீபத்தில் கூட இந்தம்மா பிரியங்கா காந்தி பார்லிமெண்ட்ல எந்திரிச்சு என்ன சொன்னாங்க அப்படின்னா, எப்பா நேரு நேரு நேரு, இன்னும் ஒரு 10 மணி நேரம் கூட ஆர்கியூ பண்ணிடலாம், நேருவை பற்றி பேசுவோம், டிஸ்கஸ் பண்ணுவோம், முடிச்சுட்டு ஒரு 1 மணி நேரம் கொடுங்க, மேங்காயி, பேரோஸ்காரி, அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, விலைவாசி உயர்வை பற்றி கொஞ்சம் நேரம் பேசுவோம் அப்படின்னாங்க. அந்த அளவுக்கு 13 ஆண்டு காலாக எது தப்பாக போனாலும் அதுக்கு காரணம் வந்து நேரு. கேரவன், இஃப் ஐம் நாட் ராங், கேரவனில் வந்து ஒரு இது இருந்துச்சு, மோடி ஆல் குட் கம்ஸ் ஃப்ரம் மோடி பட் மோடி இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எனிதிங் தட் கோஸ் ராங். இது அப்படியே அதில் வந்து மோடிங்கிற பேர் எடுத்து விஜய் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ அந்த கீர்த்தனா, அந்த அமைச்சர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க, இது முதலமைச்சர் விஜய் கிடைத்த வெற்றி, விவசாயிகளுக்கு வந்து ஒன்றிய அரசு இப்போ ஏதோ ஒரு மேட்டர் போட்டுருக்காங்க, பஞ்சு தொழிலாளர்கள், அது போட்டு இது முதலமைச்சர் விஜய் கிடைத்த வெற்றி. அப்போ அதுக்கு மட்டும் டைமிங் வராது, அதுக்கு மட்டும் ஏற்கனவே செஞ்ச திமுகவுடைய ஆட்சியினுடைய கிரெடிட் போவாதா? எல்லா நல்லதும் விஜய்க்கு. அப்போ நீங்கள் கற்பனை செய்து கொள்கிறீர்கள் நம்மளும் ஒரு மோடி மாதிரி வந்துடலாம். இது குஜராத்தும் அல்ல, நீங்கள் நரேந்திர மோடியும் அல்ல. மக்கள் உங்களுக்கு வாக்களித்து, இவர் வாக்களிச்சதுனால என்ன நினச்சிக்கிட்டார் அப்படின்னா நம்ம ஒரு நரேந்திர மோடி மாதிரி. இதை எதை வச்சு சொல்கிறேன்னா, ப்ரெஸ் மீட்டை சந்திக்க மாட்டார், பப்ளிக் அப்பியரன்ஸ் கொடுக்க மாட்டார், மணிப்பூரே பற்றி எரிந்தாலும், சூலூர் பற்றி எரிஞ்சாலும் சரி, கரண்ட் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ்நாடு ரோட்டுக்கு வந்தாலும் சரி, இவர் என்ன நினச்சிக்கிட்டாரு, நம்ம வந்து ஒரு மோடி மாதிரி, நம்ம ஜஸ்ட் வந்து பேசினா சரியா போடும். அது வந்து தமிழ்நாட்டில் சமூக நீதி மண்ணில், பகுத்தறிவு மண்ணில் ஊடகங்களை சந்திச்சா பப்ளிக் அப்பியரன்ஸ் பண்ணா வந்து தன்னோட பெப்பு வந்து குறைஞ்சிடும் அப்படின்ட்டு அவருக்கு ஒரு அறிவுரை சொல்லியிருக்காங்களாம். சார், ஆதவர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் இருக்கும்போது ஒரு பேட்டி தருகிறார் ஒரு தனியார் ஊடகத்திற்கு. அந்த வீடியோ கூட காட்டுறேன் பாருங்க. அப்போ அவரை கேட்கும்போது, அவர் வந்து விடுதலை சிறுத்தையில் இருக்கார். அப்போ விஜய் வரதா சொல்கிறாங்களே, அது உங்களுக்கு ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா? விஜய் வந்து அரசியலுக்கு வர, அப்போ வந்து விசிகா துணை பொதுச் செயலாளர். அப்போ ஆதவர்ஜுனா சொன்னது என்ன தெரியுமா? அவர் 4-5 முறை வெளியே வந்தாலே அவர் அம்பலப்பட்டுருவார். இதைத்தான் போய் ஆதவர்ஜுனா சொல்ல மாட்டாரா? அண்ணே நீ வாய்க்கே திறந்தாது என்ன, ஒன்றும் சரிப்பட்டு வராது, ப்ரிப்பேர் பண்ணாமல் உட்காந்துருக்கும் போது எதிர்கட்சி தலைவர் சாட்டையை சொல்லட்டினார்னா வாயை முன்னு அப்படியே வேடிக்கை பார்க்குறாரு. ஏன்னா ஸ்கிரிப்ட் வரல, பேப்பரில் இல்லாத எதையுமே பேச முடியாது. அது பேப்பரை பார்த்து படிக்கிறது தவறான்னு கேட்டால், நான் என்னுடைய ஆரம்ப காலகட்ட உரை நிகழ்த்துதல்னு நான் சொல்லிட்டு வரேன், தப்பு கிடையாது. ஆனால் அதே நேரம் எதுவுமே நிர்வாக ரீதியாக உங்களுக்கு தெரியாது. 2 விஷயம் இருக்கு சார், டைமிங் கொடுக்குறது ஒரு அறிவு இருக்குல்ல. இதில் வந்து ஒன்று, விஜய் ஆணவத்தில் ஆடுகிறார். கன்க்ளூசிவாக சொல்லணும்னா ஆணவத்தில் ஆடுகிறார், அகம்பாவத்தில் ஆடுகிறார், அதிமுக போன்ற கட்சிகளையும் எதிர்கட்சிகளையும் ஏளனப்படுத்தி கொண்டிருக்கிறார். 2வது, டைம் கொடுக்கணும், நேரம் கொடுக்கணும் அப்படின்னா அது 2 வகைப்படும். நிர்வாக ரீதியாக நீங்கள் நேரம் கேட்டிங்கன்னா நான் கேட்குறேன், நான் ஒன்றும் திமுகவின் தலைவர் கிடையாது. அதே நேரம் ஒரு சாமானியனா எனக்கு புரிஞ்சதை வச்சு சொல்கிறேன். நேரம் கேட்கணும்னா நிர்வாக ரீதியாக உங்களை கொஷின் கேட்கறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குவீங்க, இதிலேருந்து கேட்கலாம் அப்படின்னு. இது நிர்வாக ரீதியாக, பர்ஃபார்மன்ஸ் ரீதியாக, டெலிவரி ரீதியாக நீங்கள் நேரம் கேட்குறீங்கன்றது ஏதோ ஒரு வகையில் புரிஞ்சிக்க முடியும். லா அண்ட் ஆர்டரில் எப்படி நேரம் கேட்க முடியும்? பவர் கட்டில் எப்படி நேரம் கேட்க முடியும்? என் டைம் கொடுங்க, அது வரைக்கும் வெயிலில் சாவுங்கன்னு சொல்ல முடியுமா? பவர் கட் கூட செகண்டரி தானே. பிரைமரியாக லா அண்ட் ஆர்டர்ன்றது என்ன இஷ்யூ? என் தந்தை கொல்லப்பட்டால், உங்கள் மகன் கொல்லப்பட்டால், விஜயுடைய தந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா அங்கே கேட்பாங்களா லா அண்ட் ஆர்டரில் டைம் கொடுங்கன்னு? இல்லை அறிவாலய வாசல் வந்து நிற்பாங்களா? முன்னாள் முதலமைச்சரே நீங்கள் இருந்ததுனால தான் இப்படி ஆயிடுச்சுன்னு விஜய் சொல்கிறாரு, ஏதாவது வழி சொல்லுங்கன்னா என்ன வழி சொல்லுவார்? சார், நான் ஒரு கேள்வி சார், உங்களை போன்றோர் இவ்வளோ கடுமையான விமர்சனங்களை வைக்கிறீங்க, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான். ஆனால் தமிழ்நாட்டு அரசியலில் வந்து சித்தாந்த அரசியல் பேசினதா சொல்லக்கூடியவங்களே இன்னைக்கு போட்டி போட்டு விஜயை ஆதரிக்கக்கூடிய ஒரு போக்கை பார்க்குறோம். வைகோவுக்கு ஒரு கவலை, உதயசூரியன் சின்னத்தில் போட்டி போட்டமே அப்படின்ற வருத்தத்தில் அவர் இருக்கிறாரு, எப்படா போகலாம் அப்படின்ட்டு. திரும்ப ஆதரிக்கிறாரு, கம்யூனிஸ்ட் தோழர்களே ஆதரிக்கிறாங்க. இது போன்ற ஒரு போக்கு ஏன் உருவாகுது? ஆசையா, என்ன காரணமா? அதாவது இதில் 2 ரொம்ப முக்கியமான கேள்வியும் கூட இது 2 கோணத்தில் பார்க்கணும். ஒன்று, இப்போ அண்ணாமலை கூட புதிய கட்சி ஆரம்பிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதில் என்ன அப்படின்னா,
பாரதிய ஜனதா கட்சிக்கு உதாரணத்துக்கு இது நடக்கலையான்னு போட்டால் என்னால் வந்து இந்தியா முழுக்க உதாரணங்களோட சொல்ல முடியும். ஆஃப்டர் அப்ரகேஷன் ஆஃப் 370 ஆர்டிகல் 370 காஷ்மீரில் வந்து அப்னா தல் அப்படின்னு ஒரு ப்ராக்சி கட்சியை வந்து பாஜகவே உருவாக்கி உள்ள அனுப்பிச்சு, ஒரு மாநில கட்சியா. அதை மாதிரி ஒரு ப்ராக்சியாக தான் விஜய் இங்கே வந்திருக்காரு. இதில் என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, செக்யூலர் ஃபோர்ஸு ப்ளஸ் கம்யூனல் ஃபோர்ஸ் அப்படின்னு நிற்கும் பொழுது கம்யூனல் ஃபோர்ஸஸை அடிச்சு துவம்சம் பண்ணி தூக்கி போட்டுருவாங்க தமிழ்நாட்டு மக்கள். அது வந்து மோடி அலை என்பது அதுதான் சொன்னேன், இது தமிழ்நாடு இது குஜராத் இல்லைன்னு. மோடி அலையே ஒரு பெரிய உதாரணம். இந்தியா முழுக்க வீசிய மோடி அலை தமிழ்நாட்டில் வீசலை. ஏன் வீசலை அப்படின்னா, நீங்கள் கம்யூனலிசம்ங்கிற ஒரு சப்ஜெக்ட் அது முதல்ல சுமந்துட்டு வந்தீங்கன்னா அது ஒன்று போதும். நீங்கள் வளர்ச்சியின் நாயகனாக உங்களை நீங்கள் நிரூபித்து இருந்தால் கூட மக்கள் ஏற்க மாட்டாங்க. அது வளர்ச்சியோட சேர்ந்து மதவாதம் வருதுப்பா வேணான். தமிழ்நாட்டு மண்ணுக்கு ஒரு தனிச்சிறப்பு இருக்கு. அது என்ன அப்படின்னா, அதுல தோத்து போனோம். 96 தூக்கி கூப்பிட உட்கார வச்சாங்க ஜெயலலிதா இதெல்லாம் பண்ணதுனால. அப்ப கம்யூனலா வர்றாரு வரா விஜய் வந்து நேரடியா பாஜக வர முடியாது, அதனால ப்ராக்சியா வருதுன்னு 1-2 உதாரணம் இல்லை. திருப்பரங்குன்றம் பக்ரீத் மாடம் இருக்கிற பிரச்சனையிலேருந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டு போயிடலாம். இப்போ போய் காடேஸ்வரா சுப்பிரமணியம் வாட் கைண்ட் ஆஃப் போஸ்ட் ஹி இஸ் ஹோல்டிங் ஆக்சுவலி அவர்கிட்ட போய் ஆசி வாங்கியிருக்காங்க. அமைச்சர்கள் போய் ஆசி வாங்குறது என்ன தலையெழுத்தா இது? கம்யூனல் பிளஸ் செக்யூலர் அப்படின்னு வரும்போது சம்மட்டிட்டி கொடுப்பார்கள் தமிழ்நாட்டு மக்கள். அதனால ஒரு ப்ராக்சி செக்யூலர், ஒரு டூப்பு, செக்யூலராக தன்னை காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு டூப்பு திமுக மாதிரி நடிக்கிறது. அந்த ஒரு டூப்பை காட்டி இப்போ மரியாதைக்குரிய திருமாவளவன் அவர்களோ கம்யூனிஸ்டுகளோ இதோ வந்து நேரடியாக கம்யூனலிசம் பேச ஒரு நபர்கிட்ட போய் போக முடியாது. நீங்க இதுல ஒரு கூத்த பாருங்க. எப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னா, முதல்ல ஆளுநர் அர்லேக்கர் என்ன பண்றாரு அப்படின்னா, விஜயை ஆட்சி அமைக்க அழைக்கவில்லை. அது அனைத்து ஜனநாயக கட்சியும் அது தவறு என்று கண்டித்தார்கள். நீங்களோ நானோ மரியாதைக்குரிய தலைவர் அவர்களோ கூட இது தப்புங்க, சிங்கிள் லார்ஜஸ்ட் மெஜாரிட்டி உள்ள பார்ட்டியை வந்து கூப்பிடணும் அப்படின்னு. அப்போ அவர் கூப்பிடல தானே, செய்ய வேண்டியதை ஆளுநர் செய்யலை, எல்லாரும் கண்டித்தோம். அதன் பிறகு நியாயமாக பார்த்தா திமுகவை எதிர்த்து அரசியல் செய்த விஜய் அதிமுகவோட பேச்சுவார்த்தை நடத்தி என்டிஏலேருந்து வெளியே வாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து கூட வச்சுக்கலாம், நானே சொல்கிறேன் ஒரு கற்பனையா, அப்படி பண்ணியிருந்தாருன்னா மக்கள் யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க. மாறாக அவர் என்ன பண்ணாருன்னா, திமுகவோடு கூட்டணி வைத்த திமுக தலைவர் ஸ்டாலின் தான் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று வாக்களித்த அந்த கூட்டணி கட்சி எம்எல்ஏக்களை வாங்குகிறார், கூப்பிடுறாரு, இல்லை ஆதரவு கொடுங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. இது ஒரு 2 and fro ஓடார், யூட்டன் போடுறாரு, ஆளுநர் வீட்டுக்கு போறாரு, தான் வீட்டுக்கு வர்றாரு, இப்படி ஒரு 4 நாள் போறாரு. அதன் பிறகு ஆளுநர் கையில் ஒரு வசமான அவருக்கு ஆளுநர் வசம் ஒரு பலமான ஒரு ஆதாரம் சிக்குகிறது. அதுதான் குதிரை பேரத்திற்கான ஆதாரம், காமராஜ் சப்ஜெக்ட். மன்னார்குடி எம்எல்ஏ காமராஜை வந்து அது ரொம்ப தெளிவாகவே அது வந்து குதிரை பேரம் தான், கார்குள்ள வச்சு கையெழுத்து வாங்குறாங்க. அதுக்கப்புறம் அவர் இல்லைங்கிறார் மறுநாள் வந்து. இந்த ஆதாரத்தை வந்துட்ட பிறகு சட்டப்படி ஆளுநர் இப்போது விஜயை பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாது என்று சொல்ல முடியும். ஆனால் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறார். அது ஏன்னா அவங்க நோக்கம் என்னன்னா, நான் வந்து உன்னை வந்து பதவி பிரமாணம் பண்ண வைக்க மாட்டேன்னு சொல்லுவேன், நீ இதையே காரணம் காட்டி திமுகவுடன் இருக்கக்கூடிய முதல்ல என்ன செய்யணும், திமுகவுக்கு பலமாக நிற்கக்கூடிய கூட்டணி கட்சிகள், அதிலும் குறிப்பாக மதவாதத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய சக்திகள், அவர்களை எல்லாரையுமே நானும் ஒரு மதவாதத்துக்கு எதிராக சக்தி தான், எனக்கு கொள்கை அடிப்படையில் நீங்கள் ஆதரவு தரது தப்பில்லை, எனக்கு நீங்கள் கொடுக்கலன்னா கவர்னர் ஆட்சி வந்துடும் சொல்கிறாங்கன்னு நீ சொல்லு, அவங்களெல்லாம் கூப்பிடு. அப்போ கூப்பிட்டதுக்கு பிறகு ஒரு பெரிய ஆதாரமே கையில் போய் சிக்குது. ஆனால் கவர்னர் ஆக்ஷன் எடுக்கல, இவங்களை பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறார். இப்போ இதில் என்ன விளங்கிக்கிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஒரு மனிதர் நுழைவதாக இருந்தாலும், அவர் எவ்வளவு பெரிய ஸ்டாராக இருந்தாலும், அவருக்கு முகமூடியாக பெரியார் முகமூடி தேவைப்படுது. மதச்சார்பற்ற அப்படின்னு வந்துட்டார். இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு வர்றேன். இப்போ நீங்கள் கேட்டீங்க இல்லையா, எப்படி இந்த மக்கள் ஓட்டு போட்டாங்க? மக்கள் மேலே ஒன்றும் தப்பு கிடையாது. விஜய் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்களா நம்மகிட்ட கொஸ்டின் கேட்குறாங்க. விஜய் யாரும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணலை, பப்ளிக்கை ஓவர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம். பப்ளிக் என்ன நினச்சிட்டோம், 1000 தான் இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் நம்ம தானே டாப்பாக இருக்கிறோம், டெலிவரியில் நம்ம தானே டாப்பாக இருக்கிறோம், எதை கொடுக்குறோங்கிறதுல கெட்டிங் ஜாப் டன் வந்து நம்ம தானே செமையாக பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சொல்லப்போனால் ஒரு பெரிய இதே வந்து செருக்கே இருந்தது திமுகக்கு, எல்லாருக்கும் இருந்தது. நம்ம தான் பண்ணியிருக்கோம், நம்மளை எப்படி விடுவாங்க அப்படின்னா, இல்லை புதிதாக சொன்னார். என்னென்ன கவர்ச்சியான ஒரு வன்மமாக அசிங்கமாக வக்கரமாக பேசினார் பாருங்க. கவர்ச்சியை பார்த்து ஓட்டு போகிறது நான் என்ன அப்படின்னாரு. என்ன கேட்குறேன், நான் என்ன அப்படின்னா சிலுக்கு சுமிதாவான்னு கேட்க வராரா என்ன தெரியலையே. சிலுக்கு சுமிதானா உங்களுக்கு கேவலமா, இல்லை விஜய் கேவலமா? ஆணவம். விஜயோடு கூட்டணி வைத்திருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி பெண்கள் அதை கண்டிக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பெண்கள் கண்டிக்கிறாங்க, இது தப்பு, விஜய் பேசியது மிகப்பெரிய அருவருப்பான ஒரு செயல் அப்படின்னு. அவர் ஒரு முதலமைச்சராகவே நடந்துக்கல. அவரை பார்த்த முதலமைச்சர் ஃபீல் எனக்கு வரவே இல்லை, வராது. அதுக்குள்ளே என்ன நடக்கணுமோ நல்லது நடந்தால் சரி வச்சுக்கிங்களேன். இப்போ கமிங் டு த பாயிண்ட். அப்போ அவர் வந்து தன்னை ஒரு நான் வந்து அப்படியே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு லீடராக ஃபார்ம் ஆகி வந்துட்டார். மக்கள் இப்போ வந்து இவருக்கு வாக்களித்தது, விஜய் ஒரு பாசிச சக்தியாக இருந்தாலும் பரவாயில்ல, மோடி ஒரு பாசிச சக்தியாக இருந்தாலும் பரவாயில்ல, அவர் வளர்ச்சியை கொடுக்குறாருல்ல அப்படின்னு மக்கள் நினைக்கல.
நீ வளர்ச்சியை கொடுத்தாலும் பரவாயில்ல, நீ பாசிச சக்தியாக இருக்கிற வேணாம் அப்படின்னு மோடிக்கு வந்து எத்தனை ஆளை வீசினாலும் இங்கே மோடி ஆளை வீசாது. ஆனால் இங்கே விஜய் புது சக்தியாகவும் இருக்கிறார். அதே நேரம் அவர் வந்து பாசிசத்துக்கு எதிராக இருக்கிறதா சொல்கிறார். பாஜகவினுடைய கொள்கை எதிரின்னு சொல்கிறார். இதை நம்பித்தான் உங்களுக்கு வாக்களித்தார்கள் விஜய் என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாருமே நீங்க மதவாதத்துக்கு எதிரான ஒரு மிதவாத சக்தி, நீங்க ஒரு ஜனநாயக சக்தி என்று நம்பித்தான் வந்தாங்க. இப்போ அடுத்த கட்டமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க்கை ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேற்றிருக்க மக்கள் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. யூ ஆர் அனேபிள் டு டெலிவர் இன் டர்ம்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். நிர்வாகத்திலையும் ஒன்றும் இல்லை. யூ ஆர் அனேபிள் டு டெலிவர் இன் டர்ம்ஸ் ஆஃப் லா அண்ட் ஆர்டர். சட்டம் ஒழுங்கையும் சரியா பாதுகாக்க தெரியல. யூ ஆர் அனேபிள் டு டெலிவர் இன் டர்ம்ஸ் ஆஃப் மெயின்டைனிங் கம்யூனல் ஹார்மனி. ஒரு தீர்ப்பு வருதுன்னா 2023 வழக்கு போட்டு 2024 வழக்கு விசாரணைக்கு வரும்பொழுது தமிழ்நாடு அரசினுடைய அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் நீதிமன்றத்தில் வாதாடி சொல்கிறார், இதுல வந்து முஸ்லீம்களையும் ஒரு தரப்பா விசாரிக்காம நீங்க எப்படி வந்து பக்ரீத் வரக்கூடிய நேரத்தில் தீர்ப்பு தர முடியும் கேட்கிறார். முஸ்லீம்களையும் ஒரு தரப்பா கேட்காம நான் விசாரிக்க முடியாதுன்னு சொல்றார் நீதிபதி. எங்க போச்சு விஜய்க்கு அறிவு? எங்க போச்சு அந்த கட்சிக்கு அறிவு? இப்படி ஒரு தீர்ப்பு வரும்போது தீர்ப்பு வந்துருச்சு, வெக்கமானம் சூடு சொரணை இல்லாம அதுக்கப்புறம் வந்து இந்த சிறுபான்மைத்துறை அமைச்சகத்தில் எல்லாரும் உட்காந்துக்கிட்டு நாங்க சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் போறோம், அப்பீல் நானே போய்க்குவேனே, நானே ரெடி பண்ணிட்டு இருக்கேன், நான் அப்பீல் போய்க்குவேனே, அப்பீல் போறதுக்கு நீங்க வேணும், அதுக்கு ஒரு சட்டப்பிரிவே போதுமே. உங்ககிட்ட எதிர்பார்த்தது என்ன? நீங்க ரொம்ப உங்க முதலாளிகளை ரொம்பவும் மனசு கஷ்டப்படாம நீங்க பேச தேவையில்லை. ஆனா குறைஞ்சபட்சம் இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது, இது சிறுபான்மை சமூகத்து மக்கள் மத்தியிலே ஒரு பதற்றத்தை உண்டாக்குது. ஏன்னா இந்த ஈவ் ஆஃப் பக்ரீத்னு வார்த்தை இருக்கு, அதுல எக்ஸாக்டா வார்த்தை இருக்கு, ஆர் எனி அதர் டே அப்படின்னு இருக்கு. அப்போ இது வந்து பதட்டத்தை உருவாக்கி இருக்கிறது. உங்க விஜய் ஆட்சியில் இருக்கிறேன், நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. ஒரு வார்த்தை முதலாளி கோச்சுவானா? இதையெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க என்னமோ விளையாட்டா எது இருந்தாலும் நம்மளை வந்து மக்கள் நம்மளை சப்போர்ட் பண்ணிடுவாங்க. பக்ரீத் முடிஞ்ச பிறகு சொல்றாங்க. முடிஞ்ச பிறகு இந்த வாசகம் நான் சொல்றது அறிக்கை கொடுக்கவே இல்லை அவங்க. பக்ரீத் முடிஞ்ச பிறகு நாங்க அப்பீல் போறோம்னு சொன்னாங்க. அப்ப கூட இந்த வார்த்தையை சொல்லல, நாங்க இருக்கிறோம், உங்களை பார்த்துக்கிறோம், அதெல்லாம் சொல்லல. we are ready to face the consequences இந்தியாவை உற்று நோக்கி திருப்பரங்குன்றத்தை சொன்னாரே. நீங்க அவ்வளவுக்கெல்லாம் போக வேணாம், நீங்க 2 வார்த்தை சொல்லிடணும். அகைன் கமிங் டு த பாயிண்ட், இப்படி எல்லாம் செய்யாத உங்களை மக்கள் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கு தெரியும் நீங்கள் ஒரு பாசிசத்துக்கு எதிரான சக்தி இல்லை என்பது மக்களுக்கு வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு. எனவே நீங்க சொன்ன மாதிரி மக்கள் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இவரும் ஒரு இன்னொரு ஸ்டாலின் தான்ப்பா, இப்படிதான் நினைச்சாங்க மக்கள். ஆனா இவர் எங்க எனர்ஜெட்டிக்கா வந்து புதுசா வராரு, இவரும் வந்து நம்ம ஸ்டாலின் சார் மாதிரியே நிற்பாரு. இல்லைன்னா ஓட்டு போட்டவங்க யாராவது ஐயோ தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு அதே குளத்தூர் தொகுதி மக்கள் யாராவது உடனே 2வது நாளே சொல்லுவாங்களா? பார்க்குறாங்க. உங்களையும் இன்னொரு ஸ்டாலின் என்று நினைத்தான் கொடுத்தாங்க, உங்களையும் இன்னொரு மிதவாத சக்தி என்றும் நீங்கள் மதவாதத்துக்கு எதிராக நிற்பீர்கள் என்று தான் கொடுத்தாங்க. நீங்க நினைச்சுக்கிட்டது, இப்போ அவர் நினைச்சுக்கிட்ட ஆணவம் என்னன்னா, நான் எதை பேசினாலும் மக்கள் எனக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நினைக்கிறார். இன்னொன்று கூட்டணி கட்சிகளை அசிங்கப்படுத்துறாரு. இன்னும் கொஞ்சம் கூடுதலாக எனக்கு வாக்கு கொடுத்துருந்தீங்கன்னா இவனுக்கு தொந்தரவுலாம் எனக்கு இல்லாமல் இருந்திருக்கும்னு சொல்லலை அவர். அந்த நான் என்ன அதுவா அப்படின்னு கேட்காம பாதியில் விட்டாரு. அது மாதிரி நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வாக்கு கொடுத்துருந்தீங்கன்னா இவனுக்கு தொந்தரவுலாம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அதை இன்னொரு முக்கியமான செய்தியில் என்னென்னா, விஜய் ஒன்றும் அப்படி யாராலும் தடுக்க முடியாத பெரிய சக்தியாக உருவாக்கிவிடவில்லை. நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் சொன்ன மாதிரி ரொம்ப மிகைப்படுத்தி பார்க்குறோம். ஒரு சினிமா நட்சத்திரம் கூடுதலாக முதல்வராக இருக்கார் அப்படிங்கிறதுனால இல்லை, அம்பலப்பட்டார். 20 நாளில் வந்து அம்பலப்பட்டார். அவருடைய பேச்சு அதை வந்து ரொம்ப தெளிவாக, மிகவும் தெளிவாக, ஏன்னா தான் வந்து ஒரு தமிழ் மண்ணிலே, ஒரு பகுத்தறிவு மண்ணிலே, ஒரு பெரியார் மண்ணிலே நிற்கிறோம் என்பது கூட தெரியாமல் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆதரிச்சிருந்தீங்கன்னா, நான் வில்சன் சார் கூட ஒரு பதிவு போட்டிருந்தார், அவர் மைண்ட் வாய்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆதரிச்சிருந்தீங்கன்னா மற்ற கட்சி எம்எல்ஏக்களை காசு கொடுத்து வாங்கியிருக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு மைண்ட் வாய்ஸில் போகுது அப்படின்னு. அது இன்னொன்று சொல்கிறார், சாதியை வந்து உடைச்சிருக்கிறோம். அதான் சொல்கிறேன், இது தமிழ்நாட்டில் பேசுகிறோம் அப்படிங்கிறதையே புரியாமல் விளங்காமல் வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ அப்படின்னு அவர் பேசுகிறார். சாதியை பார்த்து இவர் எந்த வேட்பாளரையும் போடலை அப்படிங்கிறார். அப்படி பார்த்தீங்கன்னா, ராதாபுரத்தில் நம்முடைய முன்னாள் சபாநாயகர் அப்பா அவர்களுக்கு எதிராக ஒரு கத்தோலிக்க நாடார் வேட்பாளர், சாதியை பார்த்து இவங்க வந்து நிறுத்தலை. அதை ஒரு பேட்டி கொடுத்தாரு பாருங்க, ரமேஷ் என்ன ஜாதினே எங்களுக்கு தெரியாது அப்படின்னு. ஸ்ரீரங்கம் தொகுதி ரமேஷ். அவர் ரமேஷ் வந்து என்ன ஜாதினே எங்களுக்கு தெரியாது அப்படின்னு. மயிலாப்பூர் வெங்கட்ரமணன் என்ன சுத்தமாக தெரியாது அப்படின்னு. காரைக்குடியில் வந்து சரியா வந்து ஒரு மறவர் வேட்பாளர், தூத்துக்குடியில் ஒரு பரதவர் வேட்பாளர், ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீரங்கத்திலையும் மயிலாப்பூர்லையும் துல்லியமாக ஒரு பார்ப்பன வேட்பாளர், சிவகாசியில் வந்து 1/4 பங்குக்கு மேலாக இருக்கக்கூடிய நாயுடு ஜாதி வேட்பாளர், கன்னியாகுமரியில் தேடி கண்டுபிடிச்சு கரெக்டாக வெள்ளாளர் வேட்பாளர், குளச்சல்ல பெரும்பான்மையாக இருக்கும் கத்தோலிக்க நாடார் வேட்பாளர் கரெக்டாக, அதே மாதிரி நாகர்கோயிலில் ஒரு சிஎஸ்ஐ நாடார் வேட்பாளர், கிள்ளியூரில் அவர் மேலே செயின் ஸ்நாச்சிங் அலிகேஷன்லாம் இருக்குது இந்த வேட்பாளர் மேலே. கிள்ளியூரில் தோத்துட்டா இருந்தீங்களே, இந்த இவர் ஜெயிச்சிட்டார்ல, ராஜேஷ்குமார் ஜெயிச்சிட்டார்ல. அதே நேரத்தில் கிள்ளியூரில் வந்து இருந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு மீனவ வேட்பாளர், அதே மாதிரி பத்மநாபபுரத்தில் வந்து ஒரு நாடார் வேட்பாளர், திருநெல்வேலியில் தேடி கண்டுபிடிச்சி பணம் படைத்த ஒரு குவாரி ஓனராக இருக்கக்கூடிய ஒரு மறவர் வேட்பாளர், அது மாதிரி நாங்குநேரியில் வந்து
ஒரே நைட்டில் ஓவர் நைட்டில் ஒரு நாடாரை தேடி கண்டுபிடிச்சி சேர்த்து நாடார் வேட்பாளர் நாங்குநேரியில். இதெல்லாம் இவங்க ஜாதி பார்த்து போடலை. அதே மாதிரி சரியா ஜாதியை பார்த்து மதம் பார்த்து எல்லா பாரம்பரிய கட்சிகளே வந்து தோத்து போயிடுற அளவுக்கு அங்கங்கே கரெக்டாக ஜாதி வேட்பாளரும் கொடுத்தார்கள். வாக்கிற்கு இவர்கள் பணம் கொடுத்தார்கள். பணம் பெற்றவர்கள் இடத்துல நான் கேட்டிருக்கிறேன். டீப் சவுத்துலலாம் நிறைய பணம் வந்து 1000 ரூபா வந்து வாக்குகளுக்கு பெற்றதெல்லாம் இருக்குது. அதனால் சும்மா ஏதோ சொல்லிட்டோம் எல்லாத்தையும் மக்கள் நம்பிடுவாங்க அப்படிங்கிற கதை இல்லை. இது பகுத்தறிவு மண், இது பெரியார் மண். அனைத்தையும் பகுப்பாய்வு செய்யக்கூடிய மக்கள். முதல்வராக மக்களை சந்தித்து பேசக்கூடிய முதல் உரையிலேயே விஜயுடைய முகத்திரை இப்படி கலன்று தொங்கி வீசும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. சட்டமன்ற உறுப்பினர்கள் யாருன்னு மக்களுக்கு தெரியல. அமைச்சர்கள் நிறைய ரீல்ஸ் போடுறாங்க, பிஜிஎம் வச்சு வீடியோஸ் போடுறாங்க, அப்படி அமைச்சரவை அப்படி போயிட்டு இருக்கு. மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பவர் கட் இருக்குது, விலைவாசி உயர்வு இருக்குது, பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்துட்டே போகுது. நிறைய பிரச்சனைகள் மக்களுக்கு வந்துட்டே இருக்குது. இந்த அரசுடைய போக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான் நான் திரும்பவும் தான் சொல்கிறேன். இவர் என்ன நினச்சிக்கிட்டார் அப்படின்னா, அவரே நினைக்கல இவ்வளோ பெரிய வாக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு. அவர் வந்ததில் என்ன நினைச்சாருன்னா, தன்னை ஒரு பெரிய நரேந்திர மோடி என்று நினைத்து கொண்டார். இந்த பேச்சை வச்சு தான் நான் சொல்கிறேன். இன்றைக்கி நேற்று பேசின பேச்சு இருக்குல்ல, எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது பேச்சு கேட்கும்போது. ஏன்னா இவருடைய ஆணவத்தின் பேச்சு பழியை போட்டு தப்பிடலாம். ஆமாம், திரும்ப வந்து வேரில் வெந்நீரை ஊற்றிருக்காங்கன்னு தேர்தலை கண்டெஸ்ட் பண்ணும்போது தெரியலையா? சாத்தியப்பட்டதைத்தான் வாக்குறுதியாக கொடுத்திருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கும்போது தெரியலையா? இதெல்லாம் அவர் பேசினது. வேரில் வெந்நீர் ஊற்றிருக்காங்கன்னு இன்றைக்கி சொல்கிறேன். அன்றைக்கி என்ன சொன்னேன், நான் எது சாத்தியமோ படித்து ஆய்வு பண்ணி சாத்தியமுள்ளதான் நான் வந்து வாக்குறுதியாக கொடுத்துருக்கேன். இப்போ கமிங் டு த பாயிண்ட், நீங்கள் உங்கள் கொஷினுக்கு வர்றேன். இப்படித்தான் யாரென்றே தெரியாத நயாப் சிங் சைனியை வந்து முதலமைச்சராக அறிவிக்கும் பாஜக. முதலாக சிஇஓ டைப் ஆஃப் அப்பாயின்மெண்ட்ஸ் க்ளோஸ் லெட்டரில் வரும், ஓப்பன் பண்ணுவாங்க, பேரை படித்தா அவர் தான் சிஎம். யாருக்குமே தெரிய தேவையில்லை, அதெல்லாம் அறிவிப்பாங்க. அவர்களுக்கு நூற்றாண்டு கால அமைப்பு ஆர்எஸ்எஸ் என்கின்ற அமைப்பின் பின்புலம் இருக்கிறது. மோடி வந்து சும்மா ஜிமிக் பண்ணிட்டு சுத்தினா கூட அரசு நிர்வாகத்துக்குள்ள பூந்து ஆர்எஸ்எஸ் வந்து எல்லா வேலையும் பார்த்து வைக்கும் நிர்வாக ரீதியாக. அது தப்பாக போகுது சரியாக போகுது, கண்டனக்குரியதாக இருக்குது, சர்ச்சைக்குரியதாக இருக்குன்னு வேறு விஷயம். ஆனால் என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பான். இவர்கள் ஆணவத்தின் உச்சத்தில் ஆடிக்கொண்டு விசிலுன்னு ஒன்று ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறதுக்காக, ஒரே காரணத்துக்காக இப்போ வந்து இன்னொரு நிறைய மூவிங் ஃபார்வர்ட் நிறைய பிரச்சனைலாம் இருக்குது. இப்போ உங்களுக்கு காங்கிரஸ் கூட்டணியில் இருக்குது, விசிகா இருக்குது. இப்போ வரக்கூடிய தேர்தலில் இவங்க பங்கெடுக்கிறாங்கன்னா எந்த சின்னத்தில் நிற்பாங்கன்னு ஒன்று இருக்குது. ஏற்கனவே வந்து விசில் சின்னத்தில் நிற்கும் போது ஒரு சீராக போயிருச்சு எல்லாருக்கும், விசில் தான் வாக்குன்னு. விசிலுக்கு விழுந்த ஓட்டு கைக்கு விழுன்னு நினைக்கிறீங்களா? விசிலுக்கு விழுந்த ஓட்டு வந்து பானைக்கு விழுன்னு நினைக்கிறீங்களா? விசிலுக்கு விழுந்த ஓட்டு கதிரறிவாளுக்கு விழுன்னு நினைக்கிறீங்களா? இது எல்லா சிக்கலும் அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் திமுக கூடுதலாக ஜெயிச்சிருக்குங்க. அதான் சொல்கிறேன். அதனால் இனி கூட்டணி கணக்கிலிருந்து எல்லாமே மாறும். உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எதற்காக உங்களை அமர வைத்தார்களோ, உங்களை அம்பலப்படுத்துவதற்காக அமர வைக்கப்பட்ட அந்த பணி கச்சிதமாக நடந்து கொண்டிருக்கிறது. இவர் அம்பலப்பட்டு கொண்டிருக்கிறார், ஆணவத்தோடே அம்பலப்படுகிறார். இவர் மக்கள் மன்றத்தில் இன்னும் இவருடைய முகத்திரை கிழியும். இந்த ஆணவத்திற்கு ஒரு முடிவு கட்டப்படும். வெவ்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப ஆழமாகவும் அர்த்தபூர்வமாகவும் பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி.